ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் நம்ம டெஸ்ட் 8ஓட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. ஸோ ஏற்கனவே டெஸ்ட் 8ஓட கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். அப்படி நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்கள் மார்க் என்னன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்போ தான் தெரியும் எத்தனை பேர் கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேர் அதை அட்டன் பண்ணியிருக்கீங்கன்ட்டு எனக்கு தெரிய வரும். ஸோ ஃபைட்டர்ஸ், இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ண போயிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, இல்லை ஏற்கனவே நம்ம வீடியோஸை பார்த்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அது நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா ஜிடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அது அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில்ல வளர்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இஃப் 2 இஸ் ஆடட் டு ஆட் டிஜிட், அதாவது ஆட் டிஜிட் வந்து +2 பண்ணுறாங்க. தென் 2 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் ஈவன் டிஜிட். ஸோ ஈவன் டிஜிட்க்கு -2 பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த நம்பர் என்னன்னா 516378. ஸோ ஃபைட்டர்ஸ், இப்போ இந்த நம்பரில் நம்ம இந்த கொடுத்துருக்க கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 5 வந்து ஆட் நம்பர். ஆட் நம்பர் ஃபஸ்ட்டு நம்பர் எழுதிப்போம், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1 6 3 7 4 and 8. ஓகேங்களா? ஸோ ஆட் நம்பர்லேருந்து 2 ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு 7. அகைன் ஒரு ஆட் நம்பரு 2 ஆட் பண்ணால் 3. ஈவன் நம்பர் வந்துருக்கு, 2 மைனஸ் பண்ணுறோம் 4. தென் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பரு, 2 ப்ளஸ் பண்ணுறோம் 5. 7 ஆட் நம்பரு, 2 ப்ளஸ் பண்ணால் 9. 4 ஈவன் நம்பரு, 2 மைனஸ் பண்ணால் 2. 8 ஈவன் நம்பரு, 2 மைனஸ் பண்ணால் 6. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் தான் புதுசாக ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த நம்பரில் வாட் வில் பி த சம் ஆஃப் த ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் டிஜிட்? ஓகேங்களா? ஸோ இந்த புதுசாக ஃபார்ம் ஆயிருக்க நம்பர் இருக்குல்ல, இதில் ஹையஸ்ட் டிஜிட் எதுன்னு பாருங்க. 9 தான் ஹையஸ்ட் டிஜிட். ஓகேங்களா? அண்டு லோவஸ்ட் டிஜிட் வேல்யூ எங்க இருக்குன்னு பாருங்க. லோவஸ்ட் டிஜிட் வந்து 2. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம் ஃபைட்டர்ஸ். அப்போ 9ஐயும் 2ஐயும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 11 கிடைக்கும். ஸோ 11 இருக்கான்னு பாருங்க, தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான் ஃபைட்டர்ஸ். இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து இப்போ ரெகுலராக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்க கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு மைனஸ் பண்ணோம் எதுக்கு ப்ளஸ் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், உங்களுக்கு ஈஸியாக ஒரு மார்க் கிடைச்சிரும். ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஃபைட்டர்ஸ், மிஸ்ஸிங் நம்பர் கொஸ்டின். இதில் என்ன லாஜிக் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியலையப்பா, மல்டிப்ளை பண்ணி தான் பார்க்கணும். சரி, செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபைட்டர்ஸ், இப்போ 9க்கும் 25க்கும் என்ன லாஜிக் இருக்குன்னு பாருங்க. 16 ஆட் பண்ணுறாங்களா? ஓகே. தென் 25க்கும் இதுக்கும் பாருங்க. ஸோ இங்கே அடிஷனே வேணாம் ஃபைட்டர்ஸ், மேபி நம்ம மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் போகுமா? இங்கே பாருங்க, 9க்கும் 25 பார்த்தீங்கன்னா 9 × 3 டைம்ஸ் பண்ணுவோம். we get என்ன வருது? 27. ஸோ -2 போடுங்க. 25 இருக்கு. இந்த சேம் வே ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், 3 ஆல் மல்டிப்ளை பண்ணி -2 பண்றோம். மல்டிப்ளை பை 3 -2. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பாருங்க 25 இருக்கா, இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணுங்க 50 + 3 பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா 2 ஆல் பெருக்கி +3 பண்றோம். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த லாஜிக் வந்து நம்ம அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே வர போறோம். ஓகேங்களா? லாஜிக் எல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இந்த லாஜிக்கை தொடர்ந்து ரிப்பீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 3 ஆல் தான் மல்டிப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட் 2 ஆல் பண்ணிட்டோம். இப்போ 3 ஆல் பண்றோம். ஸோ 53 இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணி -2 பண்றோம். ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது என்ன வருது? 9 வருது. ஒரு 15 -2 பண்ணீங்கன்னா 157 இருக்கு. இப்போ அடுத்தது என்ன பண்றோம் ஃபைட்டர்ஸ், இன்ட்டு 2 பண்ணி +3 பண்றோம். ஓகேங்களா? சூப்பர். ஸோ அப்போ இன்ட்டு 2 பண்ணா என்ன வரும்னு பாருங்க. 157 இருக்கா, இன்ட்டு 2 பண்றோம். 14 ஒரு 1 10 11 ஒரு 1 3. ஸோ +3 பண்றோம். ஸோ 317 இருக்கு ஃபைட்டர்ஸ். இப்போ ஃபைனலா நம்ம இன்ட்டு 3 பண்ணி -2 பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஓகேங்களா? ஸோ ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ல இவங்க அந்த லாஜிக்கை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நம்மளுக்கு லாஜிக்கை பார்த்தாவே தெரியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கடைசியா 317க்கு வருவோம். இன்ட்டு 3 பண்றோம். தென் -2. ஸோ ஃபைட்டர்ஸ், மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 21 ஒரு 2 இருக்கு. தென் இங்கே மல்டிப்ளை பண்ணால் 3 ஒரு 5 வருது. தென் 9. ஸோ 951 வந்திருக்கு. -2 பண்ணுறோம். அப்போ 949 ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். 949 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு ஃபைட்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் மிஸ்ஸிங் நம்பர் கொஸ்டின். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கி தான் ஃபைட்டர்ஸ். உங்களுக்கு பார்த்தோன்னே ஆன்சர் கிடைச்சிடாது. பட் நீங்க ரெகுலரா வந்து நீங்க ரீசனிங் வந்து சால்வ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பொருட்டவே இருந்திருக்காது. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.
சூப்பர். இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். ஆல்ஃபபெட்டிக்கல் ரிலேட்டட் கொஸ்டின். இதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்க. ஆர்ல இருந்து பி கொண்டு வந்திருக்காங்களா? ஓகே, ஆர்ல இருந்து பிக்கு என்ன பண்ணலாம் ஃபைட்டர்ஸ்? -2 பண்ணலாமா? சூப்பர். அப்போ அதே மாதிரி எஸ்ல இருந்து கியூக்கு பாருங்க, -2 தான் பண்ணியிருக்காங்க. இந்த சேம் வே எம்ல இருந்து -2 பண்ணுங்க ஃபைட்டர்ஸ். எம் வந்து 13, -2 பண்ணீங்கன்னா 11 வரும். 11 டினோட்டிங் கே. ஓகேங்களா? ஸோ கேல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? குட். இப்போ நம்ம எம்முக்கு போயிடலாம் ஃபைட்டர்ஸ். எம்ல இருந்து கே பாருங்க, அதே மாதிரி -2 தான் பண்றாங்க. இந்த சேமே யூல இருந்து எஸ்ஸுக்கும் பாருங்க, -2 தான் பண்றாங்க. ஸோ அப்ப எக்ஸ்ல இருந்து -2 பண்ணுங்க ஃபைட்டர்ஸ். வி கெட் வி. ஓகேங்களா? ஸோ வி இருக்கான்னு பாருங்க, செகண்ட் ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? இவ்வளவுதான் ஃபைட்டர்ஸ். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் கிடைச்சிரும். ஃபோர்த் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ், சிலாகிசம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டயக்ராம் போட்டலாமா? ஆல் க்ரோஸ் ஆர் ராக்குன்னு சொல்றாங்க. இது வந்து க்ரோ, வெளியே இருக்குது ராக்கு. ஆல் ராக்ஸ் ஆர் பிளான்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே, இது வந்து பிளான்ட்டு, இது வந்து ராக்கு. ஆல் பிளான்ட்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ்ன்னு வர சொல்றாங்க. ஓ மை காட், பிக்கெஸ்ட் டயக்ராம். ஸோ இது வந்து ஃப்ளவர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வந்துடும் ஃபைட்டர்ஸ், விச் மீன்ஸ் கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஆல் க்ரோஸ் ஆர் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆல் க்ரோஸ் வந்து ஃப்ளவர்ஸ் தான், பிகாஸ் ஃப்ளவர்ஸ்குள்ள தான் வந்து பிளான்ட் இருக்கு, பிளான்ட்டுக்குள்ள தான் ராக் இருக்கு, ராக்குக்குள்ள தான் க்ரோஸ் இருக்கு. அதனால ஆல் க்ரோஸ் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து வேலிடான கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கரெக்ட் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கண்டிஷன் போயிடலாம். சம் ஃப்ளவர்ஸ் ஆர் ராக்குன்னு சொல்றாங்க. சம் ஃப்ளவர்ஸ் வந்து ராக்கு தான். சின்ஸ் ராக்கே வந்து ஃப்ளவர்க்குள்ள தான் இருக்கிறதுனால சம் ஃப்ளவர்ஸ் வந்து ராக்ன்றது வேலிட் தானே. ஸோ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். செகண்ட் கன்க்ளூஷனும் ரைட்டு. ஸோ அப்போ போத் கண்டிஷன் 1 and 2 ஃபாலோ எங்க இருக்குன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். எந்த ஆப்ஷன்ல இருக்கு? தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கா? ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் சிலாகிசம் கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? சூப்பர். இந்த ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க ஃபைட்டர்ஸ். இன் a certain code language, star is related to this code, then ts is related to this code, then ஐக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? வெரி சிம்பிள், ஈஸியா போட்டுடலாம் பாருங்க. ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ இந்த ரெண்டு லெட்டர்ஸையும் பாருங்க, என்னென்ன வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க ஐ மட்டும் தான் இங்க டிஃப்ரெண்டா இருக்கு, மிச்சம் எல்லாமே இங்க ரிப்பீட் ஆயிருக்கு. இங்க பாருங்க, எஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, டியும் ரிப்பீட் ஆயிருக்கு, தென் அகைன் ஏ ரிப்பீட் ஆயிருக்கு, அண்ட் ஆரும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐ தான் வந்து ரிமைனிங் இருக்கு. அப்போ அதே மாதிரி நம்ம இங்க கோடையும் கேன்சல் பண்ணல. இப்போ ஸ்டார் நம்ம கேன்சல் பண்ணலாம், ஹேஷ்டேக் கேன்சல் பண்ணலாம், அண்டு சிம்பிளையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம், அட் ரேட்டும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் இருக்குது நம்மளுக்கு டாலர் தான். அந்த டாலர் தான் பார்த்தீங்கன்னா ஐயை டினோட் பண்ணுது. ஸோ ஐக்கு என்ன கோடுன்னு பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள். ஓகேங்களா? ஸோ டாலர் ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கோடட் கொஸ்டின். ஓகேங்களா? வெரி சிம்பிள் ஃபைட்டர்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நீங்க பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் கூட ஆகாது. ஓகேங்களா? நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்கன்னா, ரீசனிங்ல நல்லா ஸ்பீடா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு இது 5 செகண்ட் தான். என்ன கேட்டீங்கன்னா 5 செகண்ட்ல போட்டு போயிட்டே இருக்கலாம். சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ், டஸ் நாட் பிலாங் டு த குரூப். அதாவது 3 ஆப்ஷன் வந்து சேமா இருக்கு, ஒன்னு டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த டிஃப்ரெண்டான ஆப்ஷன் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, MTW. ஸோ எம்மோட கோட் நம்பர் என்ன? 13, டிக்கு 20, தென் டபிள்யூக்கு 23. ஸோ இங்க பாருங்க டிஃபரன்ஸ் 3 வருது, இங்க டிஃபரன்ஸ் 7 வருது. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னது -7 பண்றாங்க, தென் -3. இந்த லாஜிக் படி போயிருக்காங்களா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ ஃபைட்டர்ஸ் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, KOI. ஓகேங்களா? ஸோ KOIக்கு என்ன பண்ணலான்னு பாருங்க. கேவோட கோடு 11, ஓவோட கோடு பார்த்தீங்கன்னா 15, ஐக்கு வந்து 9. ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ இங்கே செக் பண்ணி பாருங்க, டிஃபரன்ஸ் 7 வருதான்னு பாருங்க. வருதா ஃபைட்டர்ஸ்? டிஃபரன்ஸ் 7 வருதா? 4 தான் வருது. இங்க டிஃபரன்ஸ் பாருங்க ஃபைட்டர்ஸ் என்ன வருதுன்ட்டு. என்ன வருது ஃபைட்டர்ஸ்? 6 தான் வருது. ஓகேங்களா? 6 வருதா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். OSM. ஓகேங்களா? எம்முக்கு பார்த்தீங்கன்னா, ஓக்கு பார்த்தீங்கன்னா 15,
எஸ்ஸுக்கு வந்து என்ன ஃபைட்டர்ஸ் 19, இது ஒரு 13. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பாருங்க ஃபைட்டர்ஸ், இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 4 வருது, இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 6 வருது. ஸோ உங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிச்சு இந்த செகண்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 ஆப்ஷன் உங்களுக்கு மேட்ச் ஆயிடுச்சுனாவே தெரியும், 3வது ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தப்பா தான் இருக்கும். பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குன்னு செக் பண்ணிட்டோம், 4th நீங்க செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆப்ஷன் 1 இஸ் த டிஃபரெண்ட் ஒன். ஸோ திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் டஸ் நாட் பிலாங் டு த குரூப் கொஸ்டின். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ் உங்களுக்கு. இந்த 7th கொஸ்டின் பாருங்க ஃபைட்டர்ஸ். அகெயின் 5th டயக்ராம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, 2nd 3rd பாருங்க, 4th 5th பாருங்க. ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, நெக்ஸ்ட்க்கு பார்க்கும்போது அப்படியே வந்து அதோட பொசிஷனை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம அதே மாதிரி தான் பண்ணுவோம். இதோட பொசிஷன் இன்டர்சேஞ்ச் பண்ணா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மியூ வரணும், செகண்ட் டீட்டா வரணும். அப்படி வர மாதிரி எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. இங்க 3rd ஆப்ஷன்ல இருக்கு, 2nd ஆப்ஷன்ல இருக்கு, 1st ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இந்த 4th ஆப்ஷன் இப்போ நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ், இங்க வந்து ஆருக்கு பதிலாக டி போட்டிருக்காங்க, இங்க டிக்கு பதிலாக எம் போட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் நியூ லெட்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்க, வந்த லெட்டரே வந்து ரிப்பீட் ஆகல. அது நம்மளுக்கு புரியுது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க பாருங்க 6 ரிப்பீட் ஆயிருக்கு, இதுலயும் 6 ரிப்பீட் ஆயிருக்கு, எம் ரிப்பீட் ஆயிருக்கு, கேவும் ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால இந்த 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இங்கதான் பாத்தீங்கன்னா ஜேவும் ஏன்னு புது லெட்டர்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேங்களா? வெரி சிம்பிள் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, சர்க்குலர் டேபிள். ஓகே ஃபைட்டர்ஸ், இந்த கொஸ்டின் என்ன பண்ணலான்னு பாருங்க. எத்தனை பேர் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணிக்கங்க. 2, 4, 6, 7. So 7 people sitting in a circular table facing the center, not necessarily in the same order. Okay, no problem. G is the third to the left of K. அதாவது கேக்கு 3வது லெஃப்ட்ல ஜி வராரு. ஸோ லெஃப்ட் சைட்னா இந்த டைரக்ஷன்ல, அப்போ ஜி வந்து இங்க வராரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்க. N is immediate, sorry, N is the second to the left of H. ஸோ ஹெச்சுக்கு செகண்ட் லெஃப்ட்ல N வராரு. ஓகே, அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுப்போம். தென் நெக்ஸ்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ், ஒன்லி கே இஸ் பிட்வீன் எல் அண்ட் என். எல்லுக்கும் என்னுக்கும் நடுவில் கே மட்டும் தான் வராரு. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க எல் போட்டுக்கலாம், இங்க என் போட்டுக்கலாம். அப்படி இங்க என்ன போட்டா இப்போ இங்க தான் ஹெச் போட்டாகணும். ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் த என் வந்து செகண்ட் லெஃப்ட் ஆஃப் ஹெச்னு கொடுத்துருக்காங்களே, அந்த கான்செப்ட் படி போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ், எஃப் இஸ் நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஜி. ஸோ எஃப் வந்து இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஜி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்க எஃப் வராது, அப்போ இங்க தான் எஃப் வந்தாகணும். ஓகேங்களா? ஸோ சூப்பர். அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கான்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். இப்போ ரிமைனிங் என்ன இ தான் இருக்கு. ஸோ ஈயோட கொஸ்டின் இங்க போட்டுக்கலாம். ஸோ கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் இ அண்ட் என் வென் கவுண்டட் ரைட் ஆஃப் இ. ஓகேங்களா? ஸோ இக்கும் என்னக்கும் எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. இக்கு ரைட் சைடில் எத்தனை பேர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க? எல் இருக்காரு, கே இருக்காரு, 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் சிட்டிங் இன் ஏ சர்க்குலர் டேபிள் கொஸ்டின். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் ஃபைட்டர்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான், எல்லா டேட்டாவும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதை ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணி ஆப்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? சிம்பிள் கொஸ்டின். இந்த 9th கொஸ்டின் பாருங்க ஃபைட்டர்ஸ், எப்படி சால்வ் பண்ணலான்ட்டு. ஸோ நீங்க எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இந்த A to B இந்த ரிலேஷன் வந்து கரெக்டா இருக்கான்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ அது கரெக்டா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றீங்கன்னா, டைரக்டா இந்த கோடுக்கு வந்து நம்ம அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். ஸோ எஃப் இஸ் த என்ன கொடுத்துருக்காங்க, பிளஸ் சிம்பிளா, மதர் ஆஃப் ஜி. தென் ஜி இஸ் த தென் இன்டர் சிம்பிள் ஃபைட்டர்ஸ், இன்டர் சிம்பிள் வந்து ஒய்ஃப் ஆஃப் ஹெச். தென் ஹெச் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஐஏ. அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் இருக்கு, மைனஸ் சிம்பிள் வந்து பிரதர். ஸோ I is the brother of J. ஓகேங்களா? கொஸ்டின் என்ன பாருங்க, how F is related to J ன்னு சொல்றாங்க. ஸோ F வந்து Jக்கு என்னவா இருக்காங்கன்னு கேட்கறாங்க. அப்படி பார்க்கும்போது ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு என்ன வருது, மதர்ஸ் மதர். ஓகேங்களா? கிராண்ட் மதர். ஸோ மதர்ஸ் மதர் இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் பிளட் ரிலேட்டட் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? சூப்பர். இந்த 10th கொஸ்டின் என்ன பண்றாங்க பாருங்க ஃபைட்டர்ஸ். இந்த பொசிஷன் ஆஃப் how many letters will remain unchanged, important word. Each of the letters in the word crystal arranged in the alphabetical order. ஓகேங்களா? ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றாங்க. வெரி சிம்பிள். ஸோ ஃபைட்டர்ஸ் என்ன வரும், ஃபர்ஸ்ட் இ வருமா, அதுக்கப்புறம் ஜி போடலாம், தென் நெக்ஸ்ட் ஐ போடலாம், வேற என்ன போடலாம் ஃபைட்டர்ஸ், எல் வருமா, எல் போடலாம், அதுக்கப்புறம் நீங்க ஆர் போடலாம், எஸ் போடலாம், டி போடலாம். ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ நம்ம
ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டோம். எத்தனை லெட்டர் வந்து இப்போ மேட்ச் ஆகுதுன்னு பாக்குறோம். ஸோ எத்தனை லெட்டர் மேட்ச் ஆகுது அப்படியே பாருங்க. ஒரே லெட்டர் தான், ஐ மட்டும் தான் மேட்ச் ஆகுது, மிச்சம் எதுவுமே மேட்ச் ஆகல. நீங்களே பாருங்க, இங்க ஆறு, இங்க ஜி கொடுத்துருக்காங்க, எஸ் எல், டி ஆறு, எல் எஸ் இடி. ஸோ ஐ தான் மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா, உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? ஓகே, ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த கொஷின் பாருங்க. ஆம்பிபியன் அண்டு க்ரோ ஃப்ராக். ஓகேங்களா, ஸோ ஃப்ராக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிபியன் சொல்லுவோம் நம்ம. ஸோ அப்போ ஆம்பிபியனுக்குள்ள வந்து ஃப்ராக் வரணும். நெக்ஸ்ட் க்ரோக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, க்ரோ வந்து செப்பரேட்டாக இருக்கணும். ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ இந்த மாதிரி டயக்ராம் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகேங்களா, ஆம்பிபியன்ன்றது நத்திங் பட் ரெண்டுத்துலையும் உயிர் வாயிறது, தண்ணிலையும் சரி நிலத்துலையும் சரி, ரெண்டுத்துலையும் உயிர் வாயிற விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக் தான். அதுக்கேற்ற மாதிரி டயக்ராம் போட்டிருக்கோம் ஃபைட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? இந்த கொஸ்டின் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லென்த்தியான கொஸ்டின், பட் ஆன்சர் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஓகேங்களா, ஸோ ஈஸியாக இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்க. 8 people sitting in a 2 parallel lines containing 4 people. ஓகேங்களா, ஓகே, ஸோ 2 parallel லைன்னு சொல்லிட்டாங்க, 8 பேர். ஓகேங்களா, குட் ஃபைட்டர்ஸ். இப்போ பாருங்க, PEST ஆர் சிட்டிங் இன் ஆல் ஆர் சிட்டிங் தெம் ஆர் ஃபேசிங் சவுத். இந்த PEST வந்து பார்த்தீங்கன்னா சவுத்து ஃபேஸ் பண்ணுறாங்க. யார் யார்? PEST. நெக்ஸ்ட் பாருங்க, MOLD வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் ஃபேசிங் நார்த். MOLD இவங்க வந்து நார்த் ஃபேஸ் பண்றாங்க, இவங்க சவுத் ஃபேஸ் பண்றாங்க. ஸோ நார்த் ஃபேஸ் பண்றவங்களுக்கு வந்து இது ரைட்டு, இது லெஃப்ட். சவுத் ஃபேஸ் பண்றவங்களுக்கு இது லெஃப்ட், இது வந்து ரைட்டு. ஓகேங்களா, இவ்வளவுதான். இதை நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ நம்மளுக்கு என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒன்லி 1% சிட் பிட்வீன் O and D, அதாவது ஓக்கும் டிக்கும் நடுவில் ஒருத்தர் தான் உட்கார்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த பாயிண்ட் இப்போதைக்கு நம்ம கணக்குல வச்சுப்போம். நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். ஒன்லி 2 people sit between L and D. ஸோ எல்லுக்கும் டிக்கு நடுவில் 2 பேர் உட்கார்றாங்க. அப்போனா இங்கே எல் போட்டுக்கலாம், இங்கே டி போட்டுக்கலாம். ஓகேங்களா, சப்போஸ். ஸோ அப்போ இங்கே தான் நம்ம ஓ போட்டாக்கணும். OLD 3 பொசிஷன் இப்போ நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எந்த லைன் போட்டால் கரெக்டாக இருக்குன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். D is face 1 sitting second to the left of T. அதாவது டீக்கு செகண்ட் லெஃப்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா டி ஃபேஸ் பண்றவர் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம இங்க டி போட்டா கரெக்டா இருக்குமா ஃபைட்டர்ஸ்? அப்பதான் வந்து செகண்ட் லெஃப்ட் வந்து இவங்களுக்கு இதான் லெஃப்ட் சைடு, அப்போ செகண்ட் லெஃப்ட்ல தான் டி ஃபேஸ் பண்றவர் கரெக்டா இருக்கும். ஸோ டீயோட பொசிஷன் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ், நெக்ஸ்ட் என்ன லைன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. E is sitting some places to the right of S. Some places right of S. Okay, so எஸ்ஸுக்கு அதாவது இவங்க வந்து சவுத் சைடு ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ எஸ்இ வந்து இந்த சைடில் தான் இருக்கு. ஸோ எஸ்ஸோட இ பொசிஷன் வந்து இந்த எஸ்ஸுக்கு ரைட் சைடில் இ இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சூப்பர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் போடலான்னு பாருங்க. ஒன்லி 1% சிட் பிட்வீன் O and D, அது போட்டாச்சு. இங்கே ரிமைனிங் இருக்குது என்ன ஃபைட்டர்ஸ்? M தான் இருக்கு. ஸோ எம்மோட பொசிஷன் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ மேலே என்னென்ன ஃபில் பண்ணலான்னு பாருங்க. O face the one sitting to the immediate right of P. ஸோ இமிடியட் ரைட் ஆஃப் பிக்கு இமிடியட் ரைட்ல யார் இருக்குது? டி இருக்காரு. ஸோ பியோட பொசிஷன் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஃபைட்டர்ஸ் போடலாம். அப்போ இங்கே இ, இங்கே எஸ். ஓகேங்களா, ஸோ எல்லாரோட பொசிஷன் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் ஃபைட்டர்ஸ். இப்போ வந்து கொஸ்டின் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிப்ரசன்ட் த போத் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் ஆஃப் த ரோ, அதாவது 2 எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கும் யார் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்ஓ வருமா? வராது. பியும் எல்லாம் வராது. இந்த நீங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. டிஓவும் வராது. இடி வருமானு பாருங்க. இடி வருது ஃபைட்டர்ஸ். ஸோ 4th ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா, ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பட் ஸ்டில் இட்ஸ் அ வெரி ஈஸி கொஷின் ஃபைட்டர்ஸ். உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஐ நோ தட். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இந்த 13th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம கவுண்ட் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா, ஸோ 2, 4, 6, 8, 10, 12,
14 16 18 20. ஓகேங்களா. ஸோ 20 லெட்டர்ஸ் இருக்குது, நமக்கு அங்கே படிச்சிருக்கோம். இப்போ என்ன 4 4 பிரிப்போமா? 4 4 பிரிச்சா கரெக்டாக இருக்குமா ஃபைட்டர்ஸ்? ஓகே, 4 4 பிரிப்போம். வி பக்கத்தில் ஒரு கோடு, தென் டபிள்யூ பக்கத்தில் 1, அதுக்கப்புறம் எக்ஸ் பக்கத்தில் 1, நெக்ஸ்ட் டேஷ் பக்கத்தில் டி. ஓகேங்களா. ஸோ ஃபைட்டர்ஸ் இங்கே பாருங்க, டீல இருந்து எஸ் வந்திருக்கு, எஸ்ல இருந்து ஆறு. ஓகேங்களா. ஆறுலேருந்து கியூவு. ஸோ கியூலேருந்து 1 மைனஸ் பண்ணுங்க, என்ன வரும்? பி வரணும். ஸோ ஸ்டார்டிங் லெட்டர் பியில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு அதுவெல்லாம் வந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஒய் இருக்கு. ஸோ ஃபைட்டர்ஸ் ஒய்லேருந்து எக்ஸ் பாருங்க, 1 மைனஸ் பண்ணுறாங்களா? எக்ஸ்லேருந்து டபிள்யூ பாருங்க, 1 மைனஸ் பண்ணுறாங்க. டபிள்யூலேருந்து வி அதான வரணும். ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் வி தான் வரணும் ஃபைட்டர்ஸ். ஸோ இப்போவே நமக்கு தெரிஞ்சிருச்சு. 4th ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் மிஸ்ஸிங் லெட்டர் கொஷின். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஃபைட்டர்ஸ், ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் பிரிக்கிறத பொறுத்தா இருக்கு. 1 5 5 பிரிங்க, இல்லை 4 பிரிங்க. அப்படி பிரிச்சா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா. சூப்பர் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். ஏசிஇஜி வந்து 16 கோட் பண்ணியிருக்காங்க. பிஓக்யூடி வந்து பார்த்தீங்கன்னா 54 கோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் யூடபிள்யூஐஎஃப் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. சிம்பிள். இப்போ ஏசிஇஜி இதோட கோடு என்ன ஃபைட்டர்ஸ்? இது 1, இது 3, இது 5, ஜிக்கு வந்து 7. ஸோ ஆட் பண்ணுங்க ஃபைட்டர்ஸ். ஒரு 10, ஒரு 6 16 வருதா? சூப்பர். இந்த சேம் வே பிஓக்யூடிக்கு பாருங்க. ஸோ பியோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் 2, ஓவோட கியூ வந்து 15, கியூக்கு வந்து 17, டிக்கு வந்து 20. ஓகேங்களா. ஸோ ஃபைட்டர்ஸ் இது 35, இது ஒரு 19. ஸோ 35 19 ஆட் பண்ண என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? 54 வருமா? ஸோ 54 இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த சேம் வே நம்ம இப்போ யூடபிள்யூஐஎஃப்க்கு செக் பண்ணுறோம். ஸோ ஃபைட்டர்ஸ் யூவோட கோடு பார்த்தீங்கன்னா 21, டபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா 23, ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9, எஃப்க்கு வந்து 6. ஓகேங்களா. ஸோ இது 23பா. ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 15 வருது. ஸோ 15 + 21 என்ன ஃபைட்டர்ஸ்? 36, ஒரு 23, இது ஒரு 9 5. ஸோ 59 வருது ஃபைட்டர்ஸ். ஸோ 59 ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. 4th ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கோடட் கொஷின். ஓகேங்களா. வெரி சிம்பிள் ஃபைட்டர்ஸ். இந்த மாதிரி லாஜிக் வந்து எப்பயாச்சும் தான் ரொம்ப ரேராக ஈஸியாக வந்து கொடுப்பாங்க. ஒரு சில டைம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா. அது நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இந்த 15th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுதுன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். மிஸ்ஸிங் நம்பர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லாஜிக் என்னன்னு பார்ப்போமா. ஸோ ஃபர்ஸ்ட் 9 ஆட் பண்ணுறாங்க, பார்த்தாலே தெரியுது. நெக்ஸ்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ், ஒரு 490, ஒரு 14, 18 ஆட் பண்ணுறாங்களா? எஸ், 18 ஆட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஃபைட்டர்ஸ், ஒரு 36. ஓகே, அதாவது இன்ட்டு 2 பண்ணுறாங்க, நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ இதை நம்ம 2 பண்ணால் நமக்கு 72 வருது. 72 ஆட் பண்ணியிருக்காங்களாம் பாருங்க. எஸ், ஆட் பண்ணியிருக்காங்க ஃபைட்டர்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 144ஆல் 212 நம்ம ஆட் பண்ணுறோம். 6 5 3. ஸோ ஃபைட்டர்ஸ் 356 வந்திருக்கு. ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் மிஸ்ஸிங் நம்பர் கொஸ்டின். ஓகேங்களா. வெரி சிம்பிள் ஃபைட்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, ஸோ ஃபைட்டர்ஸ் கேலண்டர் கொஸ்டின். ஸோ லாஸ்ட் 5 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நானே ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இப்போ நியூ பேட்டர்ல கேட்குறாங்க, அதனால நான் இதுவுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜிடியில் மேபி இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரலாம், அதனால நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்லது ஃபைட்டர்ஸ். ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க. இஃப் த 16th January 2015 வாஸ் ஃப்ரைடே, then what was the day of the week 16th January 2010? ஓகேங்களா. ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ நீங்கள் இதுக்கு 5 வருஷம் நீங்கள் பின்னாடி போகணும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் 5 வருஷம் பின்னாடி போறீங்கன்னா என்னென்ன டேஸ் மைனஸ் பண்ணலான்னு பாருங்க. இப்போ 14 போகும்போது 1 ஆகுது, 13க்கு 2 ஆகுது, 13க்கு 1, அதுக்கப்புறம் 12க்கு போறீங்களா. ஸோ 12க்கு போகும்போது உங்களுக்கு அது லீப் இயர்ல, அதனால அதுக்கு நீங்க 2 போறீங்க. அப்புறமேட்டு 11 போறீங்க, அப்புறம் 10. ஓகேங்களா. ஸோ ஃபைட்டர்ஸ் இங்க 2, ஒரு 4 6 டேஸ் வந்து நீங்க ரிவர்ஸ் போறீங்க. ஸோ 6 டேஸ் நீங்க ரிவர்ஸ் போனோம்னா தென் நெக்ஸ்ட் டே போட்டுக்கலாம், சாட்டர்டேன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா. அப்போ சாட்டர்டே தான். அப்படி இல்லைன்னா 6 டே நீங்க மைனஸ் பண்ணலாம். அதாவது ஸோ ஃபைட்டர்ஸ் நம்ம 6 டே வந்து ரிவர்ஸ்ல போறோம். அப்போ வந்து Thursday, Wednesday, Tuesday, Monday, Sunday, Saturday. ஸோ சாட்டர்டே தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி நீங்க போடலாம். இல்ல பிரவீன் எனக்கு இது கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கோடை தான் மனப்பாடம் பண்ணணும். ஸோ நம்ம ஏற்கனவே போன எம்டிஎஸ்ல சால்வ் பண்ண மாதிரி இப்போ அதுக்கும் நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டேட் போடணும். ஓகேங்களா. தென்னு மந்த் கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயரு, பிளஸ் இயரை வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணி அதோட கோஷன்ட்டு நம்ம எழுதுறோம், பிளஸ் இயர் கோடு. இதை நீங்க போட்டு டிவைட் பை 7 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா. ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ நம்மளுக்கு டே வந்து பாருங்க 16. இது வந்து லீப் இயர் கிடையாது. அப்போ ஜனவரியோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் 0.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 10, அதை நம்ம 4 டிவைட் பண்ணால் நம்ம கோஷன் வந்து 2 கிடைக்கும். ப்ளஸ் இயர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபைட்டர்ஸ். இதை நம்ம 7 டிவைட் பண்ணுறோம். ஸோ இதை 7 டிவைட் பண்ணால் உங்களுக்கு 2 கிடைக்கும் ரிமைனிங். இந்த 2 இந்த 10 ஆட் பண்ண 12, அதுக்கப்புறம் ஒரு 6 சாரி ஒரு 2 ஆட் பண்ணிங்கன்னா 14. அதை வந்து நம்ம 7 ஃபுல்லாக கம்ப்ளீட் டிவைட் பண்ணலாம். ரிமைனிங் வந்து நம்ம 6 தான் இருக்கு. 6 வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டேவே டினோட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அந்த கோடு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து சால்வ் பண்ணனா அது கான்செப்ட் தான் நீங்கள் கற்றுக்கணும். கான்செப்ட் வீடியோ ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும். ஓகேங்களா. சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இந்த கொஸ்டின் பாருங்க, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். விலாஸ் ரிமெம்பர் இஸ் மேரேஜ் ஆஃப்டர் 4th ஜூலை. அதாவது 4th ஜூலைக்கு அப்புறம் தான் வருது அப்படின்னு சொல்றாரு யாரு? விலாஸ். அதுக்கப்புறம் பாருங்க அவங்க சிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா இஸ் மேரேஜ் பிஃபோர் 6th ஜூலை. அதாவது 6th ஜூலைக்கு முன்னாடி தான் வருதுன்னு சொல்றாங்க. ஸோ 4க்கு அப்புறம் 6க்கு முன்னாடி என்ன வரும் ஃபைட்டர்ஸ்? 5 தான் வரும். ஓகேங்களா. ஸோ 5 ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேங்களா. எவ்வளோ சிம்பிளான கொஸ்டின் பாருங்க ஃபைட்டர்ஸ். வெரி வெரி ஈஸி. ஸோ கிளாக் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ், பிகாஸ் இதெல்லாம் நியூ கான்செப்ட் தான். விச் நியூ கான்செப்ட் இல்லை, கொஸ்டின்ஸ் இப்போ இதுல இருந்து கேட்கறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. அதனால நான் எடுத்து இதெல்லாம் சேர்த்திருக்கேன். ஓகேங்களா. செலக்ட் த டைம் தட் would depict the correct mirror image. ஸோ மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ். மிரர் இமேஜ் கேட்குறாங்கனாவே 11:60. ஓகேங்களா. இதில் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணால் உங்களுக்கு மிரர் இமேஜ் காமிச்சிடும். இது வந்து ஸோ என்ன நம்மளுக்கு வேல்யூ கொடுத்துருக்கான்னு பாருங்க. 9:30 கொடுத்துருக்காங்களா. ஸோ 9:30. ஸோ டிஃபரன்ஸ் எடுத்தால் இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 2 இருக்கு. ஸோ ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு 2:30 வந்திருக்கு. ஸோ 2:30 ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கிளாக் கொஸ்டின். ஓகேங்களா. சூப்பர் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ண பாருங்க ஃபைட்டர்ஸ். இஃப் த நம்பர் 1 இந்த அந்த கிளாக் இஸ் ரீப்ளேஸ்டு பை எம். ஓ இப்போ கிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து பார்த்தீங்கன்னா எம்னு சொல்றாங்க. அதே மாதிரி 2 வந்து என்னன்னு சொல்றாங்க. இப்போ வந்து 21 பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் 9 o'clock ஃபைட்டர்ஸ். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 9 o'clock என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ 9th லெட்டர் என்ன ஃபைட்டர்ஸ் வரும்? இப்போ எல்லுலேருந்து எல்லு தான் நம்மளுக்கு வந்து 12. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம 9 ஆட் பண்ணுறோம். 9 ஆட் பண்ணால் நமக்கு 21 வரும். 21 எந்த லெட்டர் டினோட் பண்ணுது ஃபைட்டர்ஸ்? யூ டினோட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும் டைம் ஆகிடும் ஃபைட்டர்ஸ். அதனால நீங்கள் 12 வந்து பார்த்தீங்கன்னா 11 அசியூம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு டேரெக்டாக 9 ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு யூ கிடைச்சிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. இந்த 20th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்க ஃபைட்டர்ஸ். பிளட் ரிலேட்டட் கொஸ்டின். வெரி ஈஸி தான், நோ நீட் டு வரி. ஸோ பார்த்தீங்கன்னா மீனா இஸ் அ சிஸ்டர். இஃப் மீனா இஸ் மை சிஸ்டர். ஓகே. ஸோ இதுதான் மை வந்து நான். மீனா இஸ் மை சிஸ்டர். மீனா சிஸ்டரு. தென் ஹவு ஷீ இஸ் ரிலேட்டட் டு மை ஃபாதர்ஸ். மை ஃபாதர்ஸ் ஒய்ஃப்ஸ் பிரதர். ஓகேங்களா. ஹவு ஷி ரிலேட்டட் டு திஸ் மேன். ஓகேங்களா. ஒன்றும் இல்லை ஃபைட்டர்ஸ், என்ன சொல்றது, என்ன ஃபைட்டர்ஸ் ஒரு ஆன்சர் இதுக்கு? சிஸ்டர்ஸ் டாட்டர். ஓகேங்களா. சிஸ்டர்ஸ் டாட்டர் இருக்கான்னு பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ இதுக்கான கொஸ்டின் பேப்பர் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன் ஃபைட்டர்ஸ். நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். உங்கள் மார்க் என்னன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்போ தான் எத்தனை பேர் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்கட்டு எனக்கு ஜென்யூனாக தெரியும். ஓகேங்களா. ஸோ கண்டினியூஸாக நம்ம சீரிஸ் வந்து நம்ம டெஸ்ட் சீரிஸை கண்டினியூ பண்ணுவோம் ஃபைட்டர்ஸ். நீங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ரீசனிங்ல ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ஜிடி போஸ்ட் வாங்கி தரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபைட்டர்ஸ். அவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.